Hello friends, welcome back to my channel Kokila Times. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ரெசிபி வீடியோ தான். என்ன ரெசிபின்னு பாத்தீங்கன்னா உள்ளித்தீயல். உள்ளித்தீயல் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கேரளா டிஷ். எனக்கு இதை யார் சொல்லி கொடுத்தான்னு பாத்தீங்கன்னா, என் கூட வேலை பார்த்த கலீக் ரீட்டா மேம் தான். ஒரு 10 இயர்ஸ் பேக் நானும் அந்த மேமும் ஒன்னா ஒர்க் பண்ணும்போது அவங்க கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டது தான். அவங்களும் மலையாளி. சோ ஒரு நாள் வந்து லஞ்சுக்கு எடுத்துட்டு வரும்போது அவங்க கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு அவ்வளவா பெருசா இன்டர்நெட் எல்லாம் இருக்காது இல்லையா? யார்கிட்ட ரெசிபி கேட்டு நம்ம அவங்க எப்படி பண்ணாங்க என்ன ஏதுன்னு கேட்டுதான் நம்ம பண்ணோம். ரெகுலரா நம்ம அம்மா கிட்ட மாமியார் கிட்ட அவங்க பாட்டி கிட்ட கேட்கறதுலாம் வந்து நம்ம யூஸ்வலா நம்ம செஞ்சு நிறைய சாப்பிட்டதுதான். இதை வந்து அவங்க கிட்ட புதுசா நல்லா இருந்துச்சு, எப்படி பண்ணீங்க, வாசனையும் நல்லா டிஃப்ரெண்டா இருந்தது, என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டு அவங்க கிட்ட இருந்து கேட்டதா இந்த ரெசிபி கூட நான் ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கோகிலா டைம்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கணும்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ப நான் வீடியோ போட்டு நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். உள்ளித்தீயல் பண்றதுக்கு தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கணும். இந்த பேன் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் அரை முடி தேங்காய், நல்லா துருவின தேங்காவை வந்து போட்டு நல்லா வறுக்கணுங்க. தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். நல்லா சேஞ்ச் ஆகி கோல்டன் ப்ரௌன் ஆயிடுங்க. அந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து தேங்காய் கூட வந்து நம்ம என்னென்ன ஆட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த குழம்புக்கு தேவையான மசாலா என்னன்னு பாத்தீங்கன்னா, தனியா பவுடர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி 1/2 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் காரத்துக்கு தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், கலருக்காக காஷ்மீர் சில்லி. இந்த எல்லாத்தையும் ஒன்னா போட்டு இந்த தேங்காய் கூட நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுக்கணும். அது வந்து கொஞ்சம் நல்ல பச்சை வாசனை அது வந்து தேங்காயோட சேர்ந்து பச்சை வாசனை போகுங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பேன்ல வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஊத்திட்டு கடுகு தாளிக்கணும். கடுகு, அது கூட வந்து பாத்தீங்கன்னா வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் எல்லாமே பொரிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 2 வந்து மிளகா, நீட்டு மிளகா வந்து தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். இந்த உள்ளித்தீயலுக்கு வந்து வெங்காயம் வந்து நான் 150 கிராம் வெங்காயம், 50 கிராம் பூண்டு எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் எண்ணெயில தேங்காய் எண்ணெயில போட்டு நல்லா வந்து வறுக்கணும். இல்ல வெறும் வெங்காயம் மட்டும் நீங்க வந்து போடலைன்னா அது கூட மற்ற வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். முருங்கைக்காய் போட்டுக்கலாம், இல்ல பரங்கிக்காய் போட்டுக்கலாம். பூண்டு அவாய்ட் பண்ணிட்டு நீங்க மற்ற காயெல்லாம் போட்டுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு வெங்காயம் பூண்டும் போட்டு செய்யலாம்னு நினைச்சிட்டு நான் செஞ்சிருக்கேன். நீங்க மற்ற எந்த காய் வேணா இந்த உள்ளித்தீயலுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வந்து வதங்கணும். எண்ணெயிலே நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆயிடும். இந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து நல்லா திக்கா கரைச்சி வச்சு இந்த வெங்காயம் பூண்டு கூட நல்லா போட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய், நம்ம மசாலா பொடி எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த இதையும் அந்த தேங்காய் பேஸ்டையும் நல்லா இந்த புளித்தண்ணி கூட போட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவு நம்ம வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கு அப்புறம் நல்லா கொதிக்குங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம போட்டு ஊத்துற புளி தண்ணி எல்லாமே நல்லா வத்தி இந்த மாதிரி திக்கா கன்சிஸ்டன்சில வரும். இந்த டயத்துல நமக்கு ஆப்ஷனல் ஒண்ணு இருக்கு. நமக்கு தேவைன்னா நம்ம வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இல்ல எங்களுக்கு வெல்லம் டேஸ்ட் பிடிக்காது அப்படின்னீங்கன்னா நீங்க வெல்லத்தை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான உள்ளித்தீயல் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே டேங்கி ஃபிளேவர்ல இருக்கும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது சாதத்துக்கூட பசங்க சாப்பிடும் போது அட்டகாசமா இருக்குங்க. இதுக்கு நம்ம ஊத்துன எண்ணெய், அதுக்கப்புறம் தேங்காயில இருந்து வந்த எண்ணெய் அப்படின்னு பார்த்தா அப்படியே மிதக்கும். உங்களுக்கு எண்ணெய் நான் காட்டுறேன் பாருங்க. இறக்குனதுக்கு அப்புறம் இப்படிதாங்க இருக்கு குழம்பு. அப்படியே அட்டகாசமா இருக்கும். டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க. இது சாதத்துக்கூட பசஞ்சு அப்படியே அப்பளம் வச்சு சாப்பிடும் போது அல்டிமேட்டா இருக்கும். இது சாதத்துக்கு மட்டும் இல்லாம இட்லி, தோசை, ஆப்பம் அப்படின்னு எல்லாத்துக்குமே தொட்டுட்டு சாப்பிடறதுக்கு நல்ல சைட் டிஷ்ஷா இருக்குங்க. இதை வந்து பிகினர்ஸ் இல்ல பேச்சுலர்ஸ் கூட செஞ்சு வச்சுட்டு இதை வந்து ஒரு 2 to 3 days கூட நல்லா நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா சேம் அதே டேஸ்டா தான் இருக்கும்.
ரெகுலரா நம்ம செய்யற நல்லெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில், கடலை எண்ணெய் இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேங்காய் எண்ணெய் செய்யும் போது பாத்தீங்கன்னா அந்த குழம்போட டேஸ்ட்டுமே வந்து நமக்கு வேற லெவல்ல இருக்கும். நமக்கு வந்து சாப்பிடறதுக்குமே ஒரு புதுசா நம்ம ஏதாவது சாப்பிடுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குங்க உங்களுக்கு. நீங்களும் இந்த மறக்காம இந்த டிஷ் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ப நான் வீடியோ போட்டு நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.